Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்க்கு முட்டை சேமியா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியாவான் மூஞ்ச சுளிக்கிறவங்க கூட இத வந்து விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி பண்ணோமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து உள்ள சேர்த்துட்டு இப்போ அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். ஒரு ஓரளவு போல் வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை இலைகளும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி பழம் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து ஒரு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வந்து இது ஒரு அளவு போல் பச்சை வாடை போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கேரட் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து அந்த மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வந்து ஒரு 2 முட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடனே கலந்து கொடுக்காம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா கலந்து கொடுத்தோம்னா அந்த முட்டைலாம் நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்து வரும். அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு. இப்போ அந்த மசாலாவோட அந்த முட்டை எல்லாத்தையும் வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப்பு சேமியாவுக்கு வந்து ஒரு 1.5 கப் அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து தண்ணியெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் வறுத்த சேமியாவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த சேமியா எல்லாத்தையும் வந்து தண்ணியில் முங்குற அளவு கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே மூடி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஒரு மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான முட்டை சேமியா வேறு லெவலில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஒரு டிஃபன் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக வந்து மல்லி இலைகள் தூவிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முட்டை சேமியா வேறு லெவலில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.